அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் விஜய் ஆகாஷ். நமது வாழ்க்கையில் காதல், அழகு, ஆடம்பரம், வசதி வாய்ப்பு மற்றும் கலைத்திறன் இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருப்பவர் சுக்கிர பகவான். அவர் வருகிற ஜூலை 4ஆம் தேதியில் கடகராசியிலிருந்து கிளம்பி சூரியனின் சொந்த வீடான சிம்ம ராசிக்கு பிரவேசிக்கிறார். அங்கே சிம்ம ராசியில் 31/7/26 வரைக்கும், அதாவது 27 நாள் சிம்மத்தில் இருக்க போகிறார். சிம்மன்னா ஒரு நெருப்பு ராசின்னு எல்லாருக்கும் தெரியும். இது அதிகாரம், ஆளுமை, புகழ் மற்றும் கௌரவத்தை குறிக்கும் இடம். ஆக ஒரு கலை மற்றும் காதலின் நாயகன், அதிகாரத்தின் நாயகனான சூரியன் வீட்டிற்கு செல்லும் போது என்ன நடக்கும்? இந்த சுக்கிரன் பயிற்சி உலக அளவிலும் தனிப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையிலும் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது என்பதைத்தான் இந்த வீடியோவில் நாம் மிக விரிவாக பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரை உங்கள் ராசிக்கான தனிப்பட்ட பலன்களும் இந்த வீடியோவில் இருக்கிறது. எனவே வீடியோவை முழுசா பாருங்க. முதல்ல இந்த பெயர்ச்சியின் ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்குவோம். சுக்கிரன் என்பது மென்மையான கிரகம், ஆனால் சிம்மம் என்பது கம்பீரமான ராசி. சுக்கிரன் சிம்மத்தில் அமரும் இந்த காலகட்டத்தில் எல்லாமே கொஞ்சம் பிரம்மாண்டமாக மாறும். படைப்பாற்றல் வெடிக்கும் சொல்லலாம். கலைத்துறையில் இருப்பவர்கள், யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்களில் கண்டென்ட் உருவாக்குபவர்கள், ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்களுடைய தனித்திறமைகள் வெளிச்சத்திற்கு வரும். புதிய ஐடியாக்கள் தோன்றும். ஆடம்பர செலவுகள். சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கும்போது நமக்கு தெரியாமலேயே ஒரு ராயல் எண்ணம் தோன்றும். விலை உயர்ந்த ஆடைகள், நகைகள், வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். வெளிப்புற தோற்றம், அதாவது அப்பியரன்ஸ். உங்களை நீங்களே அழகுபடுத்திக் கொள்ள தொடங்குவீர்கள். மற்றவர்கள் உங்களை கவனிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். அடுத்து சுக்கிரன் என்றாலே காதல் மற்றும் உறவுகள் தான். இந்த பெயர்ச்சி உறவுகளில் என்ன செய்யும் என்று பார்க்கலாம். காதலை வெளிப்படுத்தும் விதம் மிகவும் கம்பீரமாக இருக்கும். கிராண்ட் ரொமான்டிக் கெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுபோல பரிசுகள் வழங்குவது, ஆச்சரியப்படுத்துவது என காதலின் ஒரு சுவாரஸ்யம் கூடும். திருமணமான தம்பதிகளிடையே ஈர்ப்பும் பிணைப்பும் அதிகரிக்கும். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். சிம்மம் என்பது ஈகோ நிறைந்த ராசி. சுக்கிரன் அங்கு செல்லும் போது உறவுகளில் சிறிய ஈகோ மோதல்கள் வர வாய்ப்புள்ளது. நான் சொல்வதுதான் சரி, என்னை மதிக்கவில்லை என்ற எண்ணங்கள் கணவன், மனைவி அல்லது காதலர்களிடையே எட்டி பார்க்கும். விட்டு கொடுத்து செல்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பானதாக அமையும். அப்புறம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் பணப்புழக்கத்தை அதிகரிப்பார். புதிய வருமான வழிகள் பிறக்கும். ஆனால் முன்னரே சொன்னது போல செலவுகளும் அதே அளவு கம்பீரமாக இருக்கும். வரவை மீறிய செலவுகளை கட்டுப்படுத்துவது இக்காலகட்டத்தில் மிக அவசியம். தொழில் ரீதியா அழகு சாதன பொருட்கள், ஃபேஷன், சினிமா, தங்கம் மற்றும் வைரம் போன்ற ஆடம்பர பொருட்கள் சார்ந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கான அங்கீகாரமும் புகழும் தேடி வரும். பொதுவாக நெருப்பு ராசிகளான மேஷம், சிம்மம், தனுசு மற்றும் காற்று ராசிகளான மிதுனம், துலாம், கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் இந்த பயிற்சியால் அதிக நன்மை அடைவார்கள். மற்ற ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் தனது பார்வை மற்றும் இருப்பிடத்தால் பல நல்ல பலன்களை வழங்குவார். பொதுவான பலன்களை பார்த்தோம். இப்போ சுக்கிர பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாற்றங்களை, யோகங்களை அல்லது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை கொடுக்க போகிறது என்பதை விளக்கமாக பார்ப்போம். முதல்ல மேஷ ராசி. சுக்கிரன் 5ஆம் இடத்தில். மேஷராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் உங்களின் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு செல்கிறார். இது மிகவும் ஒரு சிறப்பான அமைப்பாகும்.
5ஆம் இடம் என்பது காதல், குழந்தைகள், படைப்பாற்றல் மற்றும் முன்ஜென்ம புண்ணியத்தின் இடம். காதல் மற்றும் உறவு. காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இது கொண்டாட்டமான காலம். உங்கள் காதல் வீட்டில் பெரியவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படலாம். திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் குறித்த நற்செய்திகள் வர வாய்ப்புண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பங்கு சந்தை முதலீடுகள் லாபத்தை தரும். உதாரணமாக, நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒரு முதலீடு இப்போது நல்ல திருப்பத்தை கொடுக்கலாம். கலை, இசை, டிசைன் போன்ற துறைகளில் படிப்பவர்களுக்கு போட்டித் தேர்வுகளிலும் நிகழ்ச்சிகளிலும் வெற்றி உண்டு. குழந்தைகளுக்காக பணம் அதிகம் செலவாகும். ஆடம்பர கேளிக்கைகளில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. சிறு பரிகாரம். வெள்ளிக்கிழமைகளில் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்குவது சுக்கிரனின் அருளை மேலும் அதிகரிக்கும். ரிஷபராசி. சுக்கிரன் 4ஆம் இடத்தில். ரிஷபராசியின் அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்கிறார். ராசி அதிபதியே சுகஸ்தானத்தில் அமர்வது என்பது வீடு, வாகனம், தாய் வழி சுகம் அனைத்தையும் மேம்படுத்தும் அமைப்பு. புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற உங்கள் நீண்டகால கனவு நனவாகும். வீட்டை அழகுபடுத்துவீர்கள், மாற்றங்கள் செய்வீர்கள் அல்லது புதிய வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவீர்கள். சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் முயற்சியில் முன்னேற்றம் தெரியும். குடும்பம். தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்திருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புண்டு. பணியிடத்தில் மனநிறைவு அதிகரிக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாய்ப்புகள் அல்லது சொந்த ஊருக்கு அருகில் மாற்றம் போன்ற வசதிகள் அமையலாம். கவனமாக இருக்க வேண்டிய. வேலைப்பளு காரணமாக வீட்டில் போதிய நேரம் செலவிட முடியாமல் போகலாம். எனவே நேரத்தை சரியாக திட்டமிடுங்கள். பரிகாரம். வீட்டில் தினமும் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபடுவது சுகஸ்தான பலத்தை மேலும் உயர்த்தும். மிதுனம். சுக்கிரன் 3ஆம் இடத்தில். மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் உங்களின் 3ஆம் இடமான தைரியம் மற்றும் வீரியஸ்தானத்துக்கு செல்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி, தகவல் தொடர்பு, சகோதரர்கள் மற்றும் சிறு பயணங்களின் இடம். உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் உண்டாகும். யூடியூப், மீடியா, மார்க்கெட்டிங், விற்பனை துறையில் இருப்பவர்கள் எக்கச்சக்கமான வளர்ச்சியை காண்பார்கள். உங்கள் பேச்சாலேயே புதிய கிளையண்ட்டுகளையும் ஒப்பந்தங்களையும் பெறுவீர்கள். சிறு சிறு ஆன்மீக மற்றும் பொழுதுபோக்கு பயணங்கள் சென்று வருவீர்கள். இளைய சகோதர சகோதரிகளால் லாபம் உண்டு. அவர்களுடைய சுப நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவீர்கள். எழுத்து, பேச்சு சார்ந்த போட்டிகளில் வெற்றி உண்டு. சோசியல் மீடியாவில் உங்கள் கண்டென்ட் நல்ல வரவேற்பை பெறும். கவனமாக இருக்க வேண்டிய இடம். தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். இருப்பினும் புதிய முதலீடுகளில் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. அவசர முடிவுகள் வேண்டாம். பரிகாரம். வெள்ளிக்கிழமைகளில் சகோதர சகோதரிகளுக்கு அல்லது தோழிகளுக்கு சிறு அன்பளிப்பு வழங்குவது நல்லது. கடகராசி. சுக்கிரன் 2ஆம் இடத்தில். கடகராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் உங்கள் 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் அமர்கிறார். உங்கள் ராசியில் இருந்த சுக்கிரன் இப்போது தனஸ்தானத்திற்கு நகர்வதால் கவனம் முழுவதும் பணம் மற்றும் குடும்பத்தின் பக்கம் திரும்பும். இது உங்களுக்கு ஒரு சிறந்த தனயோகத்தை கொடுக்கும் காலகட்டம். பணவரவு தாராளமாக இருக்கும். நீங்கள் கொடுத்த கடன்கள் வசூலாகும். நிலுவையில் இருந்த பணம், போனஸ் அல்லது அரியர்ஸ் போன்றவை கைக்கு வர வாய்ப்புண்டு. தங்கம், நகை வாங்கும் யோகமும் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், திருமண பேச்சுகள் கைகூடும். உங்கள் இனிமையான பேச்சால் பல காரியங்களை சாதிப்பீர்கள். உறவினர்களிடையே உங்கள் மதிப்பு கூடும். உணவகம், உணவு சார்ந்த தொழில், நகைக்கடை போன்ற துறையினருக்கு நல்ல லாபம் உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய இடம். அதிகப்படியான இனிப்பு பண்டங்களை உண்பதை தவிர்க்கவும். கண் மற்றும் பல் தொடர்பாக சிறு சிறு உபாதைகள் வந்து நீங்கும். பரிகாரம். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு தாமரை மலர் சமர்ப்பிப்பது தனயோகத்தை மேலும் வலுப்படுத்தும்.
சிம்ம ராசி. சுக்கிரன் ஜென்ம ராசியில். சிம்ம ராசி அன்பர்களே, சுக்கிரன் உங்க ராசியிலேயே ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஜென்ம ராசியில் சுக்கிரன் அமர்வது என்பது உங்கள் ஒட்டுமொத்த ஆளுமையையும் பொலிவாக்கும் ஒரு அமைப்பு. உங்கள் முகத்தில் ஒரு புதிய பொலிவும் வசீகரமும் உண்டாகும். உங்களை நீங்களே அழகுபடுத்திக் கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். நீங்கள் செல்லும் இடங்களில் உங்கள் மீது ஒரு தனி கவனம் இருக்கும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கை உண்டாகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு உங்களை தேடி நல்ல வரன்கள் வரும். உங்கள் பேச்சும் பிரசன்டேஷன் போன்றவையும் மற்றவர்களை கவரும். இன்டர்வியூ, கிளையண்ட் மீட்டிங் போன்றவற்றில் இந்த வசீகரம் உங்களுக்கு சாதகமாக அமையும். கவனமாக இருக்க வேண்டிய இடம், சிம்மம் ஈகோ நிறைந்த ராசி என்பதால் தேவையற்ற பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டு உறவுகளின் மேம்பாட்டிற்கு உதவும். ஆடம்பர செலவுகளில் ஒரு கட்டுப்பாடு தேவை. பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை ஆடை அணிந்து அம்பாள் சன்னதிகளில் வழிபடுவது சிறப்பு. கன்னி ராசி. சுக்கிரன் 12ஆம் இடத்தில். கன்னி ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் உங்களின் 12ஆம் இடமான அயன சயன போக விரய ஸ்தானத்திற்கு செல்கிறார். பொதுவாக 12ஆம் இடம் என்பது பயப்பட வேண்டாம். சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் ஒரு சிறப்பான இடம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் கருத்து. சுக்கிரன் 12இல் இருப்பது சுப விரயங்களை கொடுக்கும். சுப காரியங்களுக்காகவும் ஆடம்பர பொருட்களுக்காகவும் அதிக பணம் செலவழிப்பீர்கள். வெளிநாட்டு பயணங்களுக்காக வாய்ப்புகள் கூடி வரும். வெளிநாட்டு வேலை முயற்சியில் இருப்பவர்களுக்கு இது சாதகமான காலம். நல்ல படுக்கை சுகம், ரிசார்ட் விடுமுறை, குடும்பத்துடன் சுற்றுலா என வாழ்க்கையை ரசிக்கும் தருணங்கள் அமையும். தூக்கமின்மை பிரச்சனை வரலாம். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கவும். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. வரவுக்கு மீறிய செலவு வைப்பு நிதியை குறைக்கலாம். பட்ஜெட் போடுங்க எல்லாத்துக்கும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் ஏழை பெண்களுக்கு ஆடை அல்லது உணவு தானம் செய்வது விரயத்தை சுப விரயமாக மாற்றும். துலாம் ராசி. சுக்கிரன் 11ஆம் இடத்தில். துலா ராசியின் அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்கிறார். ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் அமர்வது என்பது 12 ராசிகளிலே உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். இது உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் காலகட்டம். தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் இது. பல வழிகளில் இருந்து வருமானம் வந்து சேரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு பெரிய அளவில் உதவியாக இருப்பார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்கள் நீண்ட நாள் ஆசைகள் மற்றும் திட்டங்கள் இப்போது நிறைவேறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் குறித்த நல்ல செய்திகள் வரலாம். புதிய நட்பு வட்டம் விரிவடையும். அந்த நட்புகள் எதிர்காலத்தில் உங்களுக்கு லாபகரமாக அமையும். லாபம் வரும் காலம் என்பதால் அதை சரியாக சேமிப்பதிலும் முதலீடு செய்வதிலும் கவனம் வையுங்கள். அந்த பணத்தை வீண் செலவில் கரைக்க வேண்டாம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் அன்னதானம் செய்வது லாபஸ்தான பலத்தை மேலும் பெருக்கும். விருச்சிகம். சுக்கிரன் 10ஆம் இடத்தில். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் உங்கள் 10ஆம் இடமான கர்ம தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறார். உங்கள் கவனம் முழுவதும் கேரியர் மீது இருக்கும் காலம் இது. பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். கலை, அழகு சாதனம், பெண்களுக்கான ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வோருக்கு அமோகமான லாபம் உண்டு. புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். சமூகத்தில் உங்கள் பெயரும் மதிப்பும் உயரும். பொது நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலாம். பணியிடத்திலும் தொழில்களிலும் பெண்களின் ஆதரவு உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களிடம், குறிப்பாக பெண்களிடம் வீண் விவாதங்களை தவிர்க்கவும். வேலையில் கவன சிதறல் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். ஆபீஸ் விஷயங்களை வீட்டிற்கும், வீட்டு விஷயங்களை ஆபீஸிற்கும் கொண்டு செல்ல வேண்டாம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் பணிபுரியும் இடத்தில் இனிப்பு வழங்கி மகிழ்வது நல்ல அதிர்வலையை கொடுக்கும். தனுசு ராசி. சுக்கிரன் 9ஆம் இடத்தில்.
தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் உங்களின் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார். பாக்கியஸ்தானம் என்பது அதிர்ஷ்டம், தந்தை, கர்மம் மற்றும் தெய்வ அனுகூலத்திற்கான இடம். உங்களுக்கு அபரிமிதமான அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகும் காலம் இது. நினைத்த காரியங்கள் தடையின்றி நடக்கும். தந்தையின் வழியில் லாபம் மற்றும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும். தந்தையுடனான உறவு மேம்படும். தொலைதூர பயணங்கள், வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. குலதெய்வ வழிபாடு மற்றும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு அமையும். உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி முயற்சியில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் சாதகமான காலம். கவனமா இருக்க வேண்டிய இடம், எல்லாம் சாதகமா இருக்கும்போது அலட்சியம் வரக்கூடாது. வாய்ப்புகளை உரிய நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பரிகாரம்: குலதெய்வ வழிபாட்டை இந்த காலத்தில் தவறாமல் செய்வது பாகிஸ்தான தலத்தை இரட்டிப்பார்க்கும். மகரம், சுக்கிரன் 8ஆம் இடத்தில். மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் உங்களின் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார். அஷ்டமம் என்றதும் கவலைப்பட வேண்டாம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு யோகக்காரன் என்பதால் சில நல்ல பலன்களும் இதில் மறைந்திருக்கின்றன. 8இல் சுக்கிரன் மறைந்தாலும் எதிர்பாராத தனவரவு, இன்சூரன்ஸ் முதிர்வு தொகை, பங்கு சொத்து பாகப்பிரிவினை மூலம் வரவு அல்லது வாழ்க்கை துணையின் மூலமாக பணவரவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜோதிடம், ஆன்மீகம், ரிசர்ச் போன்ற ஆழமான துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக சர்க்கரை நோய், சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் தவறாமல் செக்கப் செய்யவும். புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்க்கவும். வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. குடும்பத்தில் வீண் சந்தேகங்களை தவிர்த்து பேசி தீர்ப்பது நல்லது. பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடும் துர்க்கை அம்மன் வழிபாடும் அஷ்டம சுக்கிரனின் சங்கடங்களை கணிசமாக குறைக்கும். கும்பராசி, சுக்கிரன் 7ஆம் இடத்தில். கும்பராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் உங்களின் 7ஆம் இடமான கலத்திர ஸ்தானத்தில் அமர்கிறார். கலத்திரக்காரனான சுக்கிரனே கலத்திர ஸ்தானத்தில் அமர்வது திருமணம் மற்றும் கூட்டு முயற்சிகளுக்கு மிகவும் சாதகம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த திருமண பேச்சுக்கள் இப்போது கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இணைந்து சுற்றுலா செல்லும் வாய்ப்பு உண்டு. கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பிசினஸ் பார்ட்னர்களுடன் உறவு மேம்படும். பொதுமக்களுடன் தொடர்பு கொண்ட தொழில் பணி செய்பவர்களுக்கு நல்ல பெயரும் புதிய தொடர்புகளும் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடப்பது குடும்ப அமைதியை காக்கும். வீண் பிடிவாதங்கள் வேண்டாம். கூட்டுத் தொழிலில் கணக்கு வழக்குகளை தெளிவாக வைத்திருங்கள். பரிகாரம்: தம்பதியர் இணைந்து வெள்ளிக்கிழமைகளில் அம்பாள் தரிசனம் செய்வது கலத்திரஸ்தானத்தை பலத்தை உயர்த்தும். மீனராசி, சுக்கிரன் 6ஆம் இடத்தில். மீனராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் உங்கள் 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு செல்கிறார். உச்சநாதனான சுக்கிரன் 6இல் அமர்வதால் சில விஷயங்களில் நிதானம் தேவைப்படும் காலம் இது. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் ஊதிய உயர்வு கிடைக்க சற்று தாமதமாகலாம். ஆனால் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் இந்த பயிற்சியின் இறுதியில் நல்ல முடிவுகள் தென்படும். எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். போட்டித் தேர்வுகள், கோர்ட் வழக்குகள், இன்டர்வியூ போன்றவற்றில் கடின உழைப்பு இருந்தால் வெற்றி சாத்தியமே. ஆடம்பர செலவுகளுக்காக புதிய கடன்கள் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்க்கவும். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒதுங்கியிருப்பது நல்லது. சரியான உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றுவது ஆரோக்கியத்தை காக்கும். சர்க்கரை நோய் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருப்பது அல்லது எளிய உணவு உண்பது மற்றும் அன்னதானம் செய்வது 6ஆம் இட சுக்கிரனின் சங்கடங்களை குறைக்கும். இதுவரை 12 ராசிகளுக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை பார்த்தோம். ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட பரிகாரங்களை சொல்லியிருக்கேன். அது தவிர அனைத்து ராசிக்காரர்களுக்கும் செய்யக்கூடிய பொதுவான பரிகாரங்களை பார்ப்போம். சுக்கிரனால் ஏற்படும் நற்பலன்கள் அதிகரிக்கவும், சிம்ம ராசியில் ஏற்படக்கூடிய யூக பிரச்சனை விலகவும் இவை உதவும்.
தினமும் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி அஷ்டகம் அல்லது கனகதாரா ஸ்தோத்திரம் படிப்பதும் கேட்பதும் மிக சிறந்த பலனை தரும். பெண்களை மதிப்பது, அவர்களுக்கு உதவுவது சுக்கிரனின் பலத்தை அதிகரிக்கும். வீட்டில் உள்ள பெண்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதே மிகப்பெரிய சுக்கிர பரிகாரம். சுக்கிரவாரமான வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிற ஆடைகளை அணிவது நல்ல அதிர்வலைகளை தரும். வாசனை திரவியங்கள், தூய்மையான ஆடைகள் அணிவது சுக்கிரனின் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். உங்கள் வீட்டில் அல்லது அருகில் உள்ள கோவிலில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வழங்குவது மிகச்சிறந்த பரிகாரமாகும். இந்த ஜூலை 4, 2026 நிகழும் சிம்மராசி சுக்கிர பயிற்சி உங்கள் அனைவருக்கும் வாழ்வில் பல வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் தர வேண்டும் என பிரார்த்திக்கிறேன். உங்கள் ராசிக்கு என்ன பலன் வந்திருக்கிறது என்பதை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் பல ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.